liveonwoods.comல இன்னைக்கு பொங்கலுக்கு வெளிவந்துள்ள படங்கள் எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். யதார்த்தமான மனிதர்களுடைய நிலைமையை ரொம்பவே அழகா உணர்ச்சிகரமா எடுக்கக்கூடிய இயக்குனர்களுடைய வல்லவர் அப்படின்னா அது நம்ம இயக்குனர் பாலா தான். அந்த வகையில் இந்த முறை கரகாட்ட கலையை மையமாக கொண்டு சசிகுமார் வரலட்சுமி நடித்து பொங்கலுக்கு வெளியான படம் தான் தாரதப்பட்டை. இந்த படத்தில் முதல் ஹாட்ரிக்கான விஷயம் பெருமையான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இசைஞானியுடைய 1000வது படம் தான் தாரதப்பட்டை. படத்தின் டைட்டில் இருந்து தொடங்குகிறது. தஞ்சாவூரில் கரகாட்ட குழுவை நடத்தி வருபவர் தான் சன்னாசி என்னும் சசிகுமார். அந்த குழுல சூறாவளி என்னும் முன்னிலை கரகாட்டக்காரியாக இருக்கிறாங்க நம்ம வரலட்சுமி சரத்குமார். தன்னுடைய உயிருக்கும் மேலாக சசிகுமாரை காதலிக்கிறாங்க. அதை வெளிப்படையா சொல்லாம சசிகுமாரை சுத்தி வராங்க. இந்த நிலையில வரலட்சுமியை 6 மாத காலமா நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரலட்சுமி அம்மா கிட்ட போய் பொண்ணு கேட்குறாங்க. ஆர்கே சுரேஷ், நான் கலெக்டர் கிட்ட டிரைவரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்குறாங்க. தன்னோட பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணுங்கிறதுக்காக சசிகுமார் கிட்ட போய் விட்டு கொடுக்க சொல்லி வரலட்சுமியோட அம்மா கேட்குறாங்க. பிறகு என்ன, ஹீரோவா நிக்கணும்ல, வரலட்சுமிக்கு சட்டை எடுத்து சொல்லி வரலட்சுமியை வெறுக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு பேசி ஒரு வழியா ஆர்கே சுரேஷுக்கும் வரலட்சுமிக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. திருமணமானதுக்கு பிறகு வரலட்சுமியை காணான்னு சொல்லிட்டு வரலட்சுமியோட அம்மா சசிகுமார் கிட்ட வராங்க. திருமணமான பிறகு வரலட்சுமியும் ஆர்கே சுரேஷையும் காணா அப்படின்னு சொல்லிட்டு வரலட்சுமியோடைய அம்மா சசிகுமாரை தேடி வந்து சொல்றாங்க. வரலட்சுமி என்ன ஆனாங்க, ஆர்கே சுரேஷ் எங்க போனாரு அப்படிங்கிறதான் மீதி கதை. சசிகுமாரை பற்றி கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லியே ஆகணுங்க. சன்னாசி என்ற கதாபாத்திரத்தில் வாழ்ந்தே இருக்காருன்னு தான் சொல்லணும். வலிக்காத தாடி, நீளமான தலைமுடின்னு கெட்டப்பில் தனி கவனம் செலுத்தியிருக்காரு. கிளைமேக்ஸ் காட்சிகளில் அனல் பறக்கும் சண்டை காட்சிகளில் ரொம்பவே தத்ரூபமாக நடிச்சிருக்காருன்னே சொல்லணும் சசிகுமாரை. இன்றைய காலகட்டத்தில் கரகாட்ட குழுவை நடத்துவதில் எவ்வளவு சிரமம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்பவே உணர்ச்சிகரமாக சொல்லியிருக்காங்க. வரலட்சுமி சரத்குமார், அதாவது புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த படத்துக்கு பிறகு வரலட்சுமியின் சினிமா வாழ்க்கை கண்டிப்பா ஏகரும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. பாலா படத்தில் நடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பான நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கும் கூட ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். இந்த படத்துல முக்கியமான விஷயம் உண்மையை சொல்லியே ஆகணும். என்னன்னு கேட்குறீங்களா, ஹீரோ சசிகுமார் கிடையவே கிடையாதுங்க, வரலட்சுமி தான் ஹீரோ. அந்த படத்துல அவங்க டயலாக் கூட சொல்லியிருப்பாங்க, நான் தான் ஹீரோ நீ தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சசிகுமாருக்கு கையில் காசு இல்லாத சமயம் இல்ல பசி எடுக்கிற சமயம், அந்த சமயத்துல அவங்கள பார்க்கணுமே, விஸ்வரூபம் எடுத்து நடு வீதியில கரகாட்டம் ஆடுவாங்க. அது மட்டும் இல்லாம உனக்காக என்றால் நான் அம்மனமா கூட நடு ரோட்ல ஆடுவேன் அப்படிங்கிற வசனங்கள் ரொம்பவே புல்லரிப்பை ஏற்படுத்துது. ரொம்பவே டச்சிங்கான வசனமா இருக்குங்க. ஆர்கே சுரேஷ், யார் இந்த ஆர்கே சுரேஷ் கேட்குறீங்களா? பாலாவின் ஒவ்வொரு படத்திலும் வில்லன் கதாபாத்திரம் ரொம்பவே வலிமை பெற்றதாக இருக்கும். அந்த வகையில் இந்த முறை வில்லனா அறிமுகம் ஆயிருக்காரு தயாரிப்பாளர் ஆர்கே சுரேஷ். இந்த படத்தில் நல்ல ஸ்கோப் கிடைச்சிருக்கு அவருக்கு. அது மட்டும் இல்லை, அவரும் ரொம்பவே அழகாக பயன்படுத்தியிருக்காரு. இந்த படத்தில் ரொம்பவே சூப்பரான விஷயங்கள் அப்படின்னா, முதல் பாதியில் கரகாட்டக்காரர்களின் வழியே செல்வது, படத்தில் வரும் அழுத்தமான பாடல்கள் மற்றும் பின்னணியில் கிராமத்து இசையால் பின்னி படல் எடுத்திருக்காரு இளையராஜா. சசிகுமார் மற்றும் வரலட்சுமியின் இயல்பான நடிப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் மீதி எப்படி இருக்குது, கிளைமேக்ஸ் என்ன ஆகுது அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் போய் தியேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கங்களேன்.